ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் க்ளே வச்சு ஒரு ஸ்லைட் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு இந்த சிசர் வித் பிளேட், அப்புறம் க்ளே பேக்கெட், அப்புறம் ஒரு க்ளே மட்டும் தனியாக இப்படி பெருசாக இருக்கணும். இந்த டப்பாலாம் இருக்கும்ல, இந்த டப்பாக்குள்ளே க்ளேலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த ஏதாவது ஒரு கலர் கொண்டு வாங்க. இந்த மோல்டெலாம் டப்பாவில் போட்டு சின்ன சின்ன க்ளேஸ் இருக்கும்ல, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த கலர் கொண்டு வாங்க. அப்புறமா டூத்பிக். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இந்த க்ளே பெரிய க்ளே எடுத்து நல்லா அமுத்துங்க. இப்படி அமுத்தி நல்லா அமுத்துங்க. இந்த சர்க்கிள் ஷேப் கரெக்டாக வரணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறமா சர்க்கிள் ஷேப்பு கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த கத்திரிக்கோல் இருக்குல்ல, இந்த கட்டர் இருக்குல்ல, அதை வச்சு பாக்ஸ் ஷேப் பண்ணுங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு அதே கட்டரை வச்சு இந்த லைன்லேருந்து இந்த உள்ளே போகாத மாதிரி இந்த லைன்லேயே வச்சு கட் பண்ணுங்க. கட்டர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இப்படி எடுத்துட முடியும். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கட்டர் வச்சு நான் இப்போ கட் பண்ணேன்ல, நான் கட் பண்ணது இப்போ வீடியோவில் தானே காமிச்சேன், அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பாக்ஸ் ஷேப்புக்கு. அப்புறம் மீதி இருக்கிற க்ளேவை தூக்கி போட்டுறாதீங்க, அது கூடயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது இருக்குல்ல, இது கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்கு தான் இந்த கலர் க்ளேஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைனாக போடுங்க, இல்லைன்னா இப்போ டாட்லாம் வச்சு டிசைன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. நான் இப்போ இப்படி தான் டிசைன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டூத்பிக் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ஒரு டூத்பிக் எடுத்து ஒட்டிக்கோங்க. பக்கத்தில் இப்படின்னு ஒட்டி வச்சுக்கோங்க. இப்படி ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம ஸ்லைட் ஈஸியாக க்ளே வச்சே பண்ணிடுவோம். இந்த டூத்பிக் எதுக்குன்னா எழுதுறதுக்கு. இப்போ வேணா பாருங்கள், நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன்.
இதோ நான் சியான்னு எழுதியிருக்கேனா என் பேர். இதே மாதிரி இந்த டூத் பிக்கை வச்சு என் பேர் மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, அப்புறமா இப்படின்னு பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிரும். பேர் மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, என்ன வேணாலும் வரையும் செய்யலாம். இதோ இதோ இப்படி ஹார்ட் செஞ்சுருக்கேனா, ஹார்ட் வரைஞ்சிருக்கேனா நான். அதுக்கு வேணால் கலர் கூட கொடுத்துக்கலாம். கலர் கொடுக்க இப்போ வர மாட்டேங்குது காய். இதோ இப்படியே வச்சு நோண்டி இப்படி பண்ணி கலர் கொடுத்துக்கலாம். நல்லா தோன்றும், அப்படி தான் கலர் கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கு இந்த வரையில் வேண்டான்னா இப்படி கூட பண்ணி அழிச்சிக்கலாம். அழிச்சு உங்களுக்கு வேண்டதை எழுதி பண்ணலாம். இப்போ நான் ஸ்மைலி வரையில் பாருங்கள், ஹார்ட் எனக்கு வரைய கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் ஸ்மைலி வரைகிறேன். இதோ ஸ்மைலி வரைஞ்சிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு அது வேண்டான்னா அழிச்சிக்கலாம். அப்புறமா பண்ணி முடித்ததுக்கு பிறகு இல்லை எழுதி விளாண்ட பிறகு இதை எடுத்து இந்த டூத்பிக்கை வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறோம். பின்னால் பக்கம் ஒட்டில் என்ன கூட பரவாயில்ல, முன்னாள் பக்கம் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்லைட் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.